சிஸ்டர். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சொர்ண தமிழ் ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் இருக்கோம். சிஸ்டர் வந்து மிஸ்டர் ஜெய்மீனா, 51 வயசு. அவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விதமாக தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன கட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இன்ட்ராஸ்பைனல்கிட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் வச்சு அதை சர்ஜரியை வச்சு அந்த இதை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த டியூமர் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இடுப்புக்கு கீழே எந்த விதமான உணர்ச்சிகளும் அதே நேரத்தில் செயல்பாடும் இல்லாமல் இருந்திருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் வீட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க, தொடர்ச்சியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க போன வருஷம் செப்டம்பர் மாதம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வந்து நம்ம எய்ம்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய உச்சப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அங்கே போகிறோம். ஸோ அவங்கள பார்க்கும்போது கிரேட் 0, எந்த விதமான உணர்ச்சிகளோ எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு கடைசி அஸ்திரம் என்னென்னா பெயின் ஸ்டிமுலஸ்க்கு மட்டும் மைல்டாக ஒரு ஃப்ளிக்கரிங் கிடச்சிச்சு. ஸோ வீட்லேயும் வச்சு ஒரு மாதம் அளவில் ஃபிசியோதெரப்பி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மறுவாழ்வு மையத்துக்கு சிஸ்டர் சொன்னால் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களோட அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணுறாங்க, சொல்லுவாங்க. சிஸ்டர் வணக்கம். சிஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கடவுளாக கண் திறந்தவரே டாக்டர் சார் தான். நான் வந்து இப்போ உயிர் பொழப்புன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். அப்போ சாரோடைய உதவி வந்து எனக்கு ஒரு மூணாண்டிப்பட்டிக்காரங்க தெரிஞ்சவங்கள வச்சு அவங்க அனுபவத்தை வச்சு சொல்லி வர சொன்னாங்க. சார் வந்து எனக்கு வீட்டில் வந்து ஒரு மாதமாக நல்லா எந்த சிரமத்தையும் பார்க்காம வந்து மழையிலையும் எப்படி ஒரு இருட்டான சூழ்நிலையிலையும் வந்து எனக்கு வந்து வைத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் சென்டருக்கு வாங்கினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சென்டருன்னா அங்கே போய் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி இருக்கமே அப்படின்ட்டு ஒரே பயந்து அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் நீ சார் நல்லா டைப்பாக இருக்கார், நீ அங்கே போனேன்னா உனக்கு நல்லா ஆயிருப்போமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சார்கிட்ட வந்தேன். சார் வந்து எனக்கு கடவுள். அதுக்கப்புறம் அஞ்சலின்ற ஒரு பொண்ணு வந்து என்னோட பெத்த மக மாதிரி பார்த்தாங்க. 2 பேரோட முயற்சினால தான் நான் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெடியாக நின்று நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது. எனக்கு சார் வந்து என்றைக்கு நான் மறக்கவே முடியாது, அஞ்சலியவும் சாரையும். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எத்தனை மாதமாக இங்கே வந்து பண்ணுறீங்க? நான் வந்து 9 மாதம் 9.5 மாதமாக வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணுனதுனால எனக்கு இந்த வெற்றி கிடச்சிது. சாரோட ஊக்குவிப்புனாலையும் எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாரு. தைரியம் கொடுத்து நீங்கள் எனக்கு கூட பிறந்த சகோதரி அப்படின்ற போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவர் சொல்கிறத நம்ம செய்யணுமே அப்படின்ற ஒரு வைராக்கியத்தினால இருக்க தெய்வங்களும் கும்பிட்டுக்கிட்டே எனக்கு சார் வந்து ஒரு ஊக்குவிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். தெய்வத்தை நினச்சி நடங்க, உங்கள் தெய்வத்தை நினச்சி நடங்க அப்படின்னு சொன்னது ஒரு உற்சாகமாக இருந்தது. எனக்கு சார் வந்து என்றைக்குமே நான் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்க? காலையில் 9:30 மணிக்கு வந்துடுவேன் சென்டருக்கு வந்துட்டு 5:30 வரைக்கும் தொடர்ச்சி அவள் எனக்கு நல்லா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. சார் எனக்காக மதியத்துக்கு பிறகு எவ்வளோ தூரம் போனாலும் எனக்காக வந்துடுவாங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு நல்லா உதவி செஞ்சாங்க. அஞ்சலி பொண்ணு எத்தனை ஒரு இதாக இருந்தாலும் எம்மா ஏமா வரல அப்படின்ற ஃபோனும் போடுவாங்க. இல்லைம்மா நான் முடியலைப்பா அப்படின்னா சார்கிட்ட நான் சொல்லிடுறேம்மா அப்படின்பாங்க. நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு அந்த பொண்ணு வந்து என் பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் 2 பேரையும் என்றைக்குமே நான் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். நான் எப்பயும் இதை விட்டு போய் நல்லபடியாக வேலைக்கு போனாலும் நான் அவங்கள என்றைக்குமே நான் மறக்காமல் என் வாழ்க்கையில் நன்றி மறக்கவே முடியாது. அதோடு எங்கள் வீட்டுக்காரரோட உதவி வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவருக்கு முன்னாடி என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சாரோ என்னமோ, இப்போ என்னோடய கஷ்டத்தை நினச்சி எப்படியாவது நம்ம இந்த ஊருக்குள்ளே நடக்க வைக்கணும், நம்ம இந்த ஊருக்குள்ளே ஒரு ஆளாக நடக்க வச்சு நம்ம கொண்டு வரணுன்ற ஒரு வைராக்கியத்தில் எங்கள் வீட்டுக்காரர் என்னை தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு டெய்லி தவறாமல் கூட்டிகிட்டு வந்துடுவார். வந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வேலையெல்லாம் போட்டுட்டு எனக்கு நல்லா உதவி பண்ணார். அதனால் நான் இந்த ஃபிசியோதெரப்பி சென்டர் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், மேன்மேலும் வளரணும், அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் சார். உங்கள் மனசில் என்ன இருந்துச்சு? சும்மா சொல்லுங்கள் 2 வார்த்தைகள் சார். சும்மா சொல்லுங்கள் 2 வார்த்தை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
கட்சிக்காரர் சொல்லுங்கள். இருக்கு சார், சொல்லிட்டாங்க. அதாவது உண்மைதான். இப்போ இவர் உங்களுடைய வெற்றிக்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து இறைவனோட அருள். அதுக்கு அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் இந்த பிசியோதெரப்பியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வந்தோன்னே ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. ஸோ இங்கே போனால் நடந்துடலான்னு சொல்லிட்டு உண்மைதான். அவங்க வீடு வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு வர மாதிரி ஆட்டோவில் அவர் கூட்டிகிட்டு வந்து சாயந்தரம் வரைக்கும் கூடயே இருந்து அவர் தான் திருப்பி கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு முன்னேற்றத்தை கூட தர முடியாது. ஸோ அதனால் அவங்க ரெகுலராக வந்தாங்க. ஏன்னா அவங்க ஏன் கேட்ட எத்தனை மாதம் பண்ணீங்கன்னு, 9 மாதம். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பது அல்ல. ஒரே மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக தினமும் முயற்சி பண்ணும் பொழுது இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் அந்த வெற்றி. ஸோ உண்மைதான். இவங்க வந்து இன்னைக்கு நடந்து இவங்களும் சாதாரண ஆளில் அவங்க பல உயிர்களை பிரசவித்தவங்க, பல உயிர்களுக்கு காப்பாற்றி விட்ட ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க. இன்னும் இவங்களுக்கு ஒரு 7-8 வருஷம் சர்வீஸ் இருக்குது. மீண்டும் இவங்க வந்து அந்த சர்வீஸை போய் தொடர்ந்து இன்னும் மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சு அந்த ஊருக்கார மக்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கணுன்றது வந்து எங்களுடைய பெரிய ஆசை. அதோட இறைவனுடைய அனுகிரகம் அது இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது இறைவனோட அருள், பாதிக்கப்பட்டவருடைய தொடர்ச்சியான முயற்சி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு, நல்ல பிசியோதெரப்பி மையத்தினுடைய பயிற்சி, நல்ல உணவு, நல்ல எண்ணங்கள் வெற்றி அடைய செய்தது. ஸோ இந்த வெற்றிக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக இந்த எங்கள் டீமில் வந்து அஞ்சலியாக இருக்கட்டும், என்னை அனுதினம் கவனமாக போகிறீங்களா அங்கன்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிறக்கூடிய ஃபிசியோதெரப்பி டாக்டர் உமாவாக இருக்கட்டும், எல்லா பேருடைய ஒத்துழைப்புனால தான் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இவங்களை வந்து டில்ட்டிங் டேபிளில் நிப்பாட்டினோம், பேரல் பாலில் நிப்பாட்டினோம், நீ சப்போர்ட் போட்டு நடக்க வச்சோம். இப்போ வாக்கரை வச்சு நடந்தாங்க, ஸ்டிக்கை வச்சு நடந்தாங்க, இப்போ ஸ்டிக் இல்லாமல் நடந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் உங்களோட இந்த அனுபவத்தை பகிர்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வெற்றி பயணத்தில் உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. அனுகிரகம் இல்லாமல் இன்னும் முடியல வீடியோ. நல்ல விஷயம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. என்றென்றும் எல்லார் வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். அன்புடன் டாக்டர் எஸ் செல்வமணி, MPT நரம்பியல். நன்றி, வணக்கம். வணக்கம்.